ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு உஷா கார்த்திக் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக ரைஸ் குக்கரில் நம்ம பண்ண போகிறோம். அது சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். 2 மீடியம் சைஸு தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பீன்ஸு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடிசாகவும் கட் பண்ணக்கூடாது. ஒரு கைப்பிடி பட்டாணி, ஒரு பெரிய கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடிசாகவும் இல்லாத ரொம்ப பெருசாகவும் இல்லாத மீடியமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது புதினா கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஒரு 4-5 கிராம்பு, பிரிஞ்சலை ஒரு 4 பிரிஞ்சலை, பட்டை சின்னதாக ஒரு 5 பீஸு, 2 ஸ்டார் அன்னாச்சி, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் 1/4 டீஸ்பூன், வெறும் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பாஸ்மதி ரைஸை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்ச பிறகு எடுத்து வச்சுருந்த பட்டை, லவங்கம், கிராம்பெல்லாம் எடுத்து ஆட் பண்ணிடலாம். இது சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கினா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரையும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து தக்காளியை போட்டுடலாம். தக்காளி, பச்சை மிளகாய், தக்காளி நல்லா வதங்கட்டும். கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கணும். இப்போ எடுத்து வச்சிருந்த காயெல்லாம் சேர்த்துக்கணும். இதில் நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். மீன் மேக்கரும் சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருந்த தயிரை போட்டுக்கலாம்.
இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சிருந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள். உங்களுக்கு இன்னும் கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லியை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா வாசனைலாம் போடணும். கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மேலே. இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அரிசி வந்து ரைஸ் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா கழுவி போட்டு வச்சுருக்கேன். நான் இந்த கிளாஸில் தான் ரைஸை அளந்து வச்சுருக்கேன். இதில் வந்து 2 கிளாஸ் ரைஸ் போட்டேன். ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அப்போனா நம்ம 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 2 கிளாஸ் ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த மசாலாவை எடுத்து இந்த ரைஸ் குக்கரில் போட்டுடுங்க. போட்டு கொஞ்சம் நல்லா கலர் விட்டுடுங்க. கலர்ன பிறகு இன்னும் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நம்ம 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்து ரைஸ் குக்கரில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாம் போட்டுட்டோம் இல்லைங்களா? இதில் வந்து இந்த தண்ணியில் வந்து நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். என்று வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ. கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக சாப்பிட்லாம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை தூக்கி ரைஸ் குக்கரில் வச்சிட வேண்டியது தான். ரைஸ் குக்கரில் வச்சாச்சு. இப்போ வெஜிடபிள் ரைஸ் ஆன பிறகு உங்களுக்கு எடுத்து நான் காட்டுறேன். அவ்வளோதாங்க, வெஜிடபிள் ரைஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. இருங்க, நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணி நல்லா வந்திருக்கு. வித்தின் 10 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் ஆகிடுச்சு. ரைஸ் குக்கரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.